வாழை என்பது உலகளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு பழமாகும். இது பழமாக மட்டுமல்லாமல் பல்வேறு முறைகளில் சமைத்து உணவாகவும் மதிப்பு கூட்டல் பொருட்களாகவும் தயாரிக்கப்படுகின்றது. அதில் மிக முக்கியமானதும் அதிக லாபகரமானதும் வாழை சிப்ஸ் உற்பத்தி தொழிலாகும். வாழை சிப்ஸ் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பப்படும் ஸ்நாக்ஸ் பொருளாகும். குறிப்பாக இந்தியா, இலங்கை, மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற இடங்களில் வாழை சிப்ஸ் தினசரி உணவில் இடம்பெறும் அளவிற்கு பிரபலமாகியுள்ளது. இப்போது உலக சந்தையில் ஆரோக்கியமான, இயற்கையான மற்றும் எண்ணெயில் வறுத்து தயாரிக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் பொருட்களுக்கு அதிகமான தேவை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாழை சிப்ஸ் தொழில் சிறு அளவிலோ பெரிய அளவிலோ தொடங்க மிகுந்த வாய்ப்பு உள்ளது. வாழை சிப்ஸ் தயாரிக்கப்படுவதற்கான அடிப்படை மூலப்பொருள் வாழைப்பழம். பெரும்பாலும் சிப்ஸ் செய்ய பச்சை வாழை வகைகளையே பயன்படுத்துகிறார்கள். நெய்வேலிச் செவழை, நந்தனன், பச்சை வாழை போன்ற பல்வேறு வகைகள் சிப்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. வாழைகளை முதலில் தோலுரித்து நறுக்கி சுத்தம் செய்து எண்ணெயில் வறுத்து உப்பு, மிளகாய்த்தூள், மசாலா தூள், கரம் மசாலா, கறிவேப்பிலை போன்ற சுவை கூட்டிகள் சேர்த்து தயாரிக்கிறார்கள். இப்பொழுது பல்வேறு சுவைகளில் வாழை சிப்ஸ் கிடைக்கின்றன. சாதாரண உப்பு சுவை, கார சுவை, புளி சுவை, சாட் மசாலா, கறிவேப்பிலை, பூண்டு சுவை என வித்தியாசமான வகைகள் சந்தையில் அதிகமாக விற்பனையாகின்றன. வாழை சிப்ஸ் தொழிலின் மிகப்பெரிய பலன் என்னவென்றால் மூலப்பொருள் எளிதில் கிடைக்கக்கூடியது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் வாழை அதிகம் பயிரிடப்படுவதால் பச்சை வாழைகள் குறைந்த விலைக்கு கிடைக்கின்றன. இதனால் உற்பத்தி செலவு குறைந்திருக்கும். மேலும் வாழையை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கிக் கொள்ள முடியும் என்பதால் நடுவண் வியாபாரிகளின் பாதிப்பு குறையும். வாழை சிப்ஸ் உற்பத்தி செய்ய தேவையான இயந்திரங்கள் மிக குறைவான முதலீட்டிலேயே கிடைக்கும். சிப்ஸ் கட்டர், ஃப்ரையர், எண்ணெய் பில்டர், பேக்கேஜிங் மெஷின் போன்றவை சிறு தொழில் மட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் வாங்கிக் கொள்ளலாம். கைமுறையில் செய்ய விரும்பினால் இன்னும் குறைந்த முதலீட்டிலேயே தொடங்கலாம். பெரிய அளவில் தொழிற்சாலை அமைக்க விரும்பினால் தானியங்கி இயந்திரங்கள், பெரிய ஃப்ரையர், ஆட்டோமேட்டிக் பேக்கேஜிங் யூனிட் போன்றவை தேவையாகும். வாழை சிப்ஸ் உற்பத்தியில் முக்கியமானது தரம் மற்றும் சுவை. சுத்தமான எண்ணெய், தரமான மசாலா, நல்ல பேக்கேஜிங் ஆகியவற்றை பயன்படுத்தினால் சந்தையில் பொருளுக்கு நிலையான வாடிக்கையாளர் கிடைக்கும். ஒருமுறை நுகர்வோர் ஒரு பிராண்டின் சுவைக்கு பழகிவிட்டால் தொடர்ந்து அதே பிராண்டை வாங்கும் நிலை ஏற்படும். இதனால் வியாபாரத்தில் நிலையான வருமானம் உறுதி செய்யப்படும். சந்தை நிலையை பார்க்கும்போது வாழை சிப்ஸ் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறப்பாக விற்பனையாகின்றது. கேரளாவில் வாழை சிப்ஸ் திருமண விழாக்களில், ஹோட்டல்களில், தினசரி உணவில் தவறாமல் சேர்க்கப்படும். தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் பேக்கேஜிங் செய்யப்பட்ட சிப்ஸ் அதிகமாக விற்பனையாகின்றன. பீட்ரூட் சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், சத்துமாவு சிப்ஸ் போன்றவற்றுக்கு இணையாக வாழை சிப்ஸுக்கும் நல்ல சந்தை உள்ளது. சூப்பர் மார்க்கெட், கிராசரி கடைகள், ஆன்லைன் மார்க்கெட், ஹோட்டல்கள், விமான உணவு வழங்கும் நிறுவனங்கள் போன்ற இடங்களில் வாழை சிப்ஸ் சப்ளை செய்யலாம். லாப விகிதத்தை கணக்கிட்டு பார்த்தால் 1 கிலோ பச்சை வாழையின் விலை சுமார் 20 முதல் 25 வரை இருக்கும். அதிலிருந்து சுமார் 250 முதல் 300 கிராம் வரை சிப்ஸ் கிடைக்கும். அந்த சிப்ஸை பேக்கேஜ் செய்து விற்பனை செய்தால் 300 கிராமுக்கு குறைந்தபட்சம் 80 முதல் 100 வரை விற்பனை செய்ய முடியும். அதாவது 1 கிலோ வாழையில் 50 முதல் 70 வரை நிகர லாபம் கிடைக்கும். சிறிய அளவில் தினசரி 50 கிலோ வாழை வைத்து தயாரித்தாலும் சுமார் 2000 முதல் 3000 வரை லாபம் கிடைக்கும். இதை மாத அளவில் கணக்கிட்டால் 75,000 முதல் 1 லட்சம் வரை லாபம் பெறும் வாய்ப்பு உள்ளது. அதிகரித்து வரும் ஆரோக்கிய விழிப்புணர்வு காரணமாக எண்ணெய் குறைவாக சிப்ஸ் தயாரிக்கும் முறைகள் தற்போது பிரபலமாகி வருகின்றன. வாக்கூம் ஃப்ரையிங் எனப்படும் முறையில் எண்ணெய் குறைவாக உபயோகித்து சிப்ஸ் தயாரிக்க முடியும். இம்முறை சிப்ஸ் ஆரோக்கியமாகவும் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் வகையிலும் தயாரிக்க முடியும். இத்தகைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சந்தையில் தனித்தன்மை கொண்ட பிராண்டை உருவாக்க முடியும். வாழை சிப்ஸ் தொழிலை சிறு தொழில் முயற்சியாளர்கள், சுயதவி குழுக்கள், விவசாயிகள், பெண்கள் அனைவரும் எளிதில் தொடங்க முடியும். அரசு பல்வேறு நிதி உதவிகள், கடன் சலுகைகள் வழங்கி வருகிறது.
உணவு செயலாக்கத்துறை, MSME மற்றும் PMFME திட்டங்கள் போன்றவற்றின் கீழ் பயிற்சிகளும் நிதி உதவிகளும் கிடைக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டிலேயே தொழில் தொடங்கலாம். வாழை சிப்ஸ் தொழிலின் எதிர்காலம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனெனில் மக்கள் தற்போது இயற்கை உணவுப் பொருட்களை அதிகம் விரும்பி வருகின்றனர். செயற்கை ரசாயனங்கள் இல்லாத ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் சந்தையில் அதிகமாக விற்பனையாகின்றன. வாழை சிப்ஸ் இந்த கோரிக்கைக்கு மிகவும் பொருத்தமானது. இயற்கையாக வளரும் வாழை பழத்திலிருந்து தயாரிப்பதால் ஆரோக்கியத்திற்கும் நல்லது, சுவைக்கும் சிறந்தது. இதனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழை சிப்ஸுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு பார்க்கும்போது வாழை சிப்ஸ் தொழில் ஒரு சாதாரண சிறு தொழில் மட்டுமல்லாமல் பெரும் அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய, உலக சந்தையை அடையக்கூடிய வணிக வாய்ப்பாகும். குறைந்த முதலீடு, எளிய உற்பத்தி முறை, அதிகமான சந்தை, நல்ல லாப விகிதம் ஆகியவை அனைத்தும் சேர்ந்து வாழை சிப்ஸ் தொழிலை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக மாற்றுகின்றன. கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், புதிய தொழில் முனைவோர்கள் அனைவரும் வாழை சிப்ஸ் தொழிலை தேர்வு செய்து நிச்சயமான வருமானத்துடன் நிலையான தொழில் வாய்ப்பை பெற முடியும்.